இந்த படத்தை எம்ஜிஆர் வச்சு அவர் பண்ணார். இதே கதையை அண்டு சிந்திய ரத்தம்னு டைட்டிலில் இதை சிவாஜி கேரக்டர் அப்படியே வச்சு செங்கல்பட்டில் எடுத்தார் சார். 2000 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஹெலிகாப்டர் வச்சு எடுக்கப்பட்டது. எம்ஜிஆருக்கும் சித்ராலயா ஸ்ரீதர் அவர்களுக்கும் ஏற்பட்ட ஏதோ கருத்து வேறுபாடுனால தள்ளிட்டே போயிருந்தது. ஸோ அதே கதையை இனிமேல் ஃபாரின்ல படம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஸ்ரீதர் உடனே அதை ஃபாரின்ல படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி ஸ்கேட்டிங்கில் வந்து மலை மேலே போகும்போது காஞ்சனா மேடம் வந்து உருண்டு ஒரு பெரிய ஒரு ஆலிவ் மலை மரம் இருக்குல்ல, ஆலிவ் ட்ரீ, அதுக்கு அடியில் போய் பனி அவங்களை மூடி டோட்டல் யூனிட்னு தேடுறாங்க. சிவாஜி அவர்கள் வந்து நேரடியாகவே தேடி அதுக்கப்புறம் அங்கே லோக்கலில் வச்சு அவங்க அந்த பனி மூடி அவங்க அந்த ஸ்கேட்டிங்கில் விழுந்து கிடக்கிறது எடுத்து குளிரில் அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக தூக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்கள நாகேஷை தேடி பிடிச்சி யூனிட் திரும்பி போகிறது கஷ்டம். நாகேஷ் வந்து என்னென்னா கொஞ்சம் பார் இருக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. ஜப்பானில் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கேன்னு அதை கண்டுபிடிச்சிட்டாரு. அது ஒரு பெரிய செய்தியாக சொல்லுவாங்க. கொண்டு போய் கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப பெரிய இதாக இருக்கும். நாகேஷ் சாரை கூட்டிகிட்டு வர்றது. பச்சை கிளி முத்துச்சரம் அந்த சாங் தான். அது வந்து தாய்லாந்து பொண்ணு வேணும். அப்போ டிவி நடிகையான மேத்தாருங்கிறதான ஒரு பொண்ணு. அந்த நடிகை நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே இவர் போகிறாரு, போய் கன்ஃபார்ம் பண்ண போகிறாரு. போனோடனே அந்த அம்மா கேட்டுட்டான், அதுதான் டேரக்டர் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ யாருன்னு கேட்டாரா. அதுவும் நான் தான். என்னங்க நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி இருக்கீங்க, அப்பா மாதிரி இருக்கீங்க, நீங்க எப்படிங்க எனக்கு கதாநாயகியா வர முடியும்னு கேட்டாங்களா. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக இயக்குனர் பாரதி மோகன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். 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 வணக்கம் சார். தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய ஆளுமைகளான எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி அவங்களுடைய முதல் வெளிநாட்டு திரைப்படங்கள்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்களுக்கு சிவந்தமன், எம்ஜிஆர் அவர்களுக்கு உலகம் சுற்று வாலிபன். இந்த 2 படங்கள் அந்த காலத்தில் வெளிநாடு மேக்கிங்னா வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் தான் இல்லையா? அப்படி வெளிநாடு போய் ஷூட்டிங் பண்ணும்போது நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எது இருக்கா சார்? ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார், இந்த 2 ஜாம்பவான் கதாநாயகர்கள் எம்ஜிஆர் சிவாஜி இவங்க நடித்த வெளிநாட்டு படங்களில் நிறைய செய்தி இருக்குது. அது இன்றைய தலைமுறை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். முதல்ல எடுத்துட்டிங்கன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் யாருங்கன்னா சித்ராலயா ஸ்ரீதர். சித்ராலயாங்கிறது அவருடைய கம்பெனி. ஸ்ரீதர் சார் தெரியும், பெரிய ஜாம்பவான் டைரக்டர். அவர் இந்த படத்தை ஃபாரினில் எடுக்கணும்னு விரும்பினார். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த படத்தை எம்ஜிஆர் வச்சு அவர் பண்ணார். இதே கதையை ஓகே அண்டு சிந்திய ரத்தம்னு டைட்டிலில் இதை சிவாஜி கேரக்டர் அப்படியே வச்சு செங்கல்பட்டில் எடுத்தார் சார். அது எவ்வளோ நாள் ஷூட் பண்ணாங்க? அது கிட்டத்தட்ட 3500 ரஷ்ஷு, 3500 ரஷ்ஷு இருக்குது. 2000 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஹெலிகாப்டர் வச்சு எடுக்கப்பட்டது செங்கல்பட்டில். ஸ்ரீதர் டைரக்டர், எம்ஜிஆர் ஹீரோ. என்னமோ எடுத்து ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆருக்கும் சித்ராலயா ஸ்ரீதர் அவர்களுக்கும் ஏற்பட்ட ஏதோ கருத்து வேறுபாடுனால தள்ளிட்டே போயிருந்தது. ஸோ அதே கதையை இனிமேல் ஃபாரினில் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஸ்ரீதர் உடனே அதை ஃபாரினில் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி ரசிகர் மன்ற தலைவர் சின்ன நாவலை அவர் தான் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான அந்த டூரிஸ்ட் விசா, லொக்கேஷன் பர்மிஷன் எல்லாமே வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அது போனாங்க. அது முதல்ல சுவிட்சர்லாண்டில் எடுத்த படம். சுவிட்சர்லாண்டில் அந்த பனிச்சறுக்கு இருக்குல்ல, அதில் ரோபோ காரில் எடுக்கப்பட்ட படம். அதுக்கப்புறம் சுவிட்சர்லாண்டை தொடங்கி அங்கே பக்கத்தில் இருக்கிற யூரோப்பியன் கண்ட்ரிஸு, ஆல்ப்ஸ் மலையின் சிகரத்தில், அழகிய நைல் நதி ஓரத்தில் சொல்லி போடுறோம்ல, அந்த சாங்ஸ்லாம் அங்கே எடுத்தது. அதை பேஸ் பண்ணி செட்டு போட்டு எடுத்தாங்க. செட்டு எங்கேன்னு கேட்டிங்கன்னா நெப்டின் ஸ்டுடியோவில் இந்த பட்டத்து ராணி பார்க்கும் பார்வையில் வெற்றிக்கு தானே என்ன வேண்டும் சொல்லி ஒரு பாட்டு இருக்குல்ல, அதில் வந்து ஒரு எகிப்தியன் பேக்ரவுண்டில் வச்சு அதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எகிப்தியன் கிங் மாதிரி ஒரு இருந்துக்கிட்டு அங்கே கிளியோபாட்ரா மாதிரி காஞ்சனா ட்ரெஸ் போட்டு சாட்டையில் எடுக்கிற மாதிரி சாங் பெரிய ஸ்டேஜ் போட்டு நெப்டின் ஸ்டுடியோவில் 16 நாள் எடுத்தாங்க. அது ஆக்சுவலி அது வந்து ஃபஸ்ட்டு வந்து லதா மங்கேஷ்கரை வச்சு ரெக்கார்ட் பண்ணது எம்எஸ்வி ஓகே பட்டத்து ராணி. அதுக்கப்புறம் அவங்களால அதை பாட முடியல. அப்புறம் எல்லாரும் வச்சு பண்ணாங்க. அப்புறம் லதா மங்கேஷ்கர் அதை கேட்டுட்டு, ஏமா நீ பாடினாதாம்மா சரியாக இருக்குன்னு வாழ்த்திட்டு போனாங்களாம். அது ஒரு பிரம்மாண்டமான படப்பிடிப்பு. அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி விக்ரம் சாலிகிராமத்தில் விக்ரம் ஸ்டுடியோவில் ஒரு பெரிய செட்டு போட்டாங்க. எப்படின்னா ஆங்கிலேயர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்களே, அவங்களுடைய இரவு விடுதி எப்படி இருக்கும் அதுமாரி அவங்களுடைய ஆங்கிலேயருடைய கெஸ்ட் ஹவுஸ் செட் போட்டு அதுக்கு முன்னாடி ஸ்விம்மிங் பூல் அதெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமாக அதை பண்ணாங்க. அந்த ஸ்விம்மிங் பூல் தாண்டி தான் நம்ம வந்து அந்த பங்களாவுக்கு போகிற மாதிரி, இந்த விடுதிக்கு போகிற மாதிரி ஒரு செட்டு. அது மிகப்பெரிய அரங்கம். அது அந்த இடத்துல நிறைய காட்சிகள் அவங்க படம் பண்ணாங்க. அந்த எதிரியாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த குளத்தில் திரும்பி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. கிட்டத்தட்ட 500 லாரி தண்ணி ஊற்றி அதை செட் பண்ணாங்க.
படப்பிடிப்பு முடிஞ்சும் கூட சென்னைவாசி மக்களெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்தாங்க. அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு செட் போட்டிருந்தாங்க. அதில் வந்து அவங்க நீந்தி போகிற மாதிரி இருந்தது. அதில் வந்து அந்த குளத்தில் நீந்தி போகிறது, அதோட பாடல் காட்சிகள் எடுக்கும்போது காஞ்சனா மேடம்க்கு, அதுக்கப்புறம் சிவாஜிக்கு எல்லாம் ஜுரம் வந்துருச்சு. ஜெமினி பாலு இவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபீவரு. ஏன்னா தண்ணியிலே நிறைய காட்சிகள் எடுக்க வேண்டியிருக்கு. பாடல் காட்சி, அதுக்கப்புறம் அவங்க நீந்தி போகிற காட்சி, அந்த எதிராளியோட கெஸ்ட் ஹவுஸுக்கு இவங்க மறைந்து போகிற காட்சி, இதெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் அப்புறம் அதை கண்டினியூ பண்ணி எடுத்தாங்க சார். அது மிகப்பெரிய வெற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ராஜா ராணியிடம் சாங்கு சுவிட்சர்லாண்டில், சுவிஸில் தான் தங்கினாங்க. அங்கே வந்து அந்த ஆல்ஸ் மலை இருக்குல்ல, அதில் பனிச்சறுக்கு விளையாட்டு, அதில் ரோபோ காரில் போகிறது இருக்குது. இதில் ரோபோ காரில் போகிறது நம்ம வந்து இதுலேயும் இருக்குது, ஸ்விம்மிங் பூல்லையும் இருக்குது, நதியிலையும் இருக்குது. அதுக்கப்புறம் பனிச்சறுக்கு விளையாட்டில் இருக்குது ஸ்கேட்டிங். அது ஸ்கேட்டிங்கில் வந்து மலை மேலே போகும்போது காஞ்சனா மேடம் வந்து உருண்டு ஒரு பெரிய ஒரு ஆலிவ் மலை மரம் இருக்குல்ல, ஆலிவ் ட்ரீ, அதுக்கு அடியில் போய் பனி அவங்கள மூடிடுச்சு. டோட்டல் யூனிட்டும் தேடுறாங்க. சிவாஜி அவர்கள் வந்து நேரடியாகவே தேடி அதுக்கப்புறம் அங்கே லோக்கலில் வச்சு அவங்க அந்த பனி மூடி அவங்க அந்த ஸ்கேட்டிங்கில் விழுந்து கிடக்கிறத எடுத்து குளிரில் அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக தூக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க இனிமேல் நடிக்கவே முடியாது, பாடவே முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள திரும்பி வந்து எல்லோரும் சேர்ந்து ஆறுதல் படுத்தி அப்புறம் அந்த ஷாட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க. சுவிட்சர்லாண்டில் வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்காத சுவிட்சர்லாண்டில் வந்து இவ்வளோ பிரமாதமாக எடுத்தது அந்த காட்சி ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு விஷயம். அது பிரமாதமாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே சென்னையில் வந்து சில விஷயங்கள் செட்டு போட்டு எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இறுதிக்கட்ட காட்சி வந்து விமானத்தில் வந்து ஃபைட்டு, தேங்காய் ஸ்ரீனிவாசனும் சிவாஜி சாரும் ஃபைட்டு. ஆக்சுவலி கண்ணனை போடுற மாதிரி இருந்தது. இவங்க ஃப்ரெண்ட்லியாக வந்து, ஏன்னா சிவாஜி சாரும் தேங்காய் ஸ்ரீனிவாசனும் ஃப்ரெண்ட்லியாக, ஏன் நான் நடிக்க மாட்டேனா கணேசன்னா அப்படிங்கிறாரு. உடனே இவர் வந்து நீயே வில்லனா பண்ணு அப்படிங்கிறாரு. ஸோ வில்லனா பண்ணுறாங்க விமானம் செட்டு, அதுவும் ஏவிஎம் 5th ஃப்ளோரில் பெரிய விமானம் செட்டு. ஹைதராபாத்லேருந்து விமான அமைப்பாளரை கூப்பிட்டு வந்து பைலட்டை கூப்பிட்டு வந்து அதில் வச்சு அது சின்ன டக்கோட்டா விமானம் பண்ணி அது செட்டு. அது பிரமாதமான ஒரு செட்டப். 747 சொல்லிட்டு அது ஒரு செட் போட்டு அது உள்ளார பிரம்மாண்டமான ஃபைட்டு எடுத்தாங்க. ஷியாம் சுந்தர் அது அற்புதமாக எடுத்து முடித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படக்காட்சிகள் வந்து ரொம்ப சிறப்பாக வரணும்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் வந்து பலூனில் தான் ஃபைட்டு, நம்பியாரும் சிவாஜி மோதுற மாதிரி. அது சில காட்சிகள் உள்ளாரே இங்கே வந்து ஏவிஎம்லேயும் இது மெஜஸ்டிக் ஸ்டுடியோலையும் முருகாலய ஸ்டுடியோலையும் கம்ப்ளீட்டாக செட்டு போட்டு எடுத்தாங்க. மீதியெல்லாம் அங்கே எடுத்தாங்க. அதில் நிறைய காயங்கள் வந்துச்சு. சிவாஜிக்கும் நம்ம நம்பியாருக்கும் நிறைய காயங்கள் வந்ததுன்னு அது பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது சார். இதில் என்ன பெரிய பியூட்டின்னா, காஞ்சனா இருக்காங்கல்ல, காஞ்சனாவை இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து ஸ்ரீதர் தான். ஒரு ஃப்ளைட்டில் அவங்கள பார்த்துட்டு அவங்க ஏரோஸ்டஸாக இருக்கும்போது நீ நடிக்க வரியான்னு கேட்டு இது பண்ணாங்க. ஸோ அவங்களே ஃப்ளைட்டில் ஏற்றிட்டு போய் ஃபாரினில் ஷூட் பண்ணிட்டு வந்தது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். நான் இது வரைக்கும் 1939 நவயுவன்னு படம் இருக்குது, அந்த படத்துக்கு போனது தான் லண்டனில். 30 வருஷம் கழிச்சு 1969 சிவந்தவன் தான் முதல் வெளிநாட்டுக்கு போகிற படம். இது ரெக்கார்ட் பிரேக் யாருன்னா ஸ்ரீதர் சார் தான். ஸ்ரீதர் சாருக்கு உதவியாளராக இருந்த கோபு இவங்கெல்லாம் சேர்ந்த அரேஞ்ச்மெண்ட்ஸு. படம் ரொம்ப பயங்கர சூப்பர் ஹிட்டு. விமானத்தில் இருந்தபடியே நோட்டீஸ்லாம் விட்டாங்க சென்னையில். நோட்டீஸ் பிட்லாம் விமானம் ஒன்று போகும், அதில் வந்து சிவந்தவன் காணத்தவராஜர்கள் நோட்டீஸ் வந்து எல்லாம் நோட்டீஸை பிரித்து பார்க்குற அளவுக்கு பிரம்மாண்டமான செட்டு. அதில் முத்துராமன் ஒரு நல்ல வேஷம் பண்ணியிருப்பார், புரட்சிக்காரனாக பண்ணியிருப்பார். அந்த வேஷத்தை ஹிந்தியில் சிவாஜி சார் பண்ணார். சிவாஜி சார் பண்ணார். அதில் என்னென்னா டப்பிங் நானே ஒரிஜினலாக பேசுகிறேன்னு பேசினார். அதுக்கு தான் அறிஞர் என்ன சொன்னார், உலகத்தில் எந்த மொழியாக இருந்தாலும் நடிப்புன்னு நிற்கிறவன் கணேசன் தான், அவனை அடிச்சுக்கிறதுக்கு இந்தியாவில் இல்லை உலகத்தில் எந்த நடிகனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு விமர்சனம் அண்ணா சொன்னார். அப்படி ஒரு பிரம்மாண்டமான செட்டுகள் போடுறதுலேயும் அப்படி தான். அதாவது மிகப்பெரிய அந்த நீச்சல் குளம் செட்டு இருக்குல்ல, அதெல்லாம் தத்ரூபமாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நாகேஷ் வச்சு டான்ஸ் கூட அதில் வரும். அதிலே 2 சாங் எடுத்தாங்க. அதுமாரி ஒரு பெரிய செட்டு பிரம்மாண்டமான விஜயா ஸ்டுடியோவில் மிகப்பெரிய பங்களா. அதாவது நம்ம வெள்ளக்கார துரை இருக்கார்ல, அவங்க பங்களா எப்படி இருக்குமோ அப்படின்னு அந்த லண்டன் கேப்டன்ஸு நாங்கள் அவங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் பீப்புள்ஸ் இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்களோ செட்லாம் போட்டு. ஸோ பியூட்டிஃபுல் மூவி சார், எக்ஸலண்ட் மூவி தட் மேட் ஏ மார்க் இன் த இண்டஸ்ட்ரி. எம்ஜிஆர் அவர்கள் ஏன் அந்த படத்தில் நடிக்காமல், அதாவது கண்டினியூ பண்ண முடியாமல் போனதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? தவறு வந்து எம்ஜிஆர் அவர்கள் மீதா, இல்லைனா வந்து கதையில் ஏதாவது மாற்றங்கள் நடந்ததா? என்ன ரீசன்னால சார் இவ்வளோ ஷூட் பண்ணி ஏன் வந்து கேன்சல் பண்ணாங்க? அது 2-3 ரீசன் சொன்னாங்க. என்னன்னு கேட்டால், முதல்ல முழு கதையும் எம்ஜிஆர் அவர் சொல்லலையா. ஷூட்டிங் கால் ஷீட் கேட்டு டக்குன்னு ஷூட்டிங்கே போயிட்டார் அவர்.
எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கு முன்னாடி நடித்த படங்கள் எல்லா படங்களும் முழு கதை ஏன்னா கேட்டு முழு கதை மட்டும் இல்லை, எம்ஜிஆர் அவரே சமயத்தில் வந்து எடிட்டிங் பண்ணுவார், ஸ்கிரிப்டில் வந்து ஆல்டர்னேட் பண்ணுவார். அதுக்கப்புறம் இன்னைக்கு செட்டில் என்ன நடக்கிறன்ற கம்ப்ளீட்டாக அவர் மைண்டில் அவருக்கு இன்னும் நேர்பார்வையில் பண்ணுவார். கிட்டத்தட்ட பாதி டைரக்டராக இருப்பார், அதில் பாதி எடிட்டராகவும் இருப்பார். ஒரு காலகட்டத்தில் ஒரு 50-60 படங்கள் பண்ண பிறகு இதில் என்னென்னா அவர் நடிகனாக போய் நடித்தார். ஸோ தன்னுடைய ரசிகர்களுக்கு என்ன தேவை, தான் எப்படி நடிக்கிறோம் அப்படிங்கிறதே அவருக்கு அதில் புரியல. அவருக்கு எந்த ஜேர்னலில் படம் போயிட்டுருக்கு அப்படின்னு ரஷஸ் போட்டு பார்த்தோன்னே அதில் ரஷஸ்லேயும் அவருக்கு திருப்தி இல்லை. இது எப்படி போய் முடிய போகுதுன்னு தன் கேரக்டரை பற்றி அனலைசேஷன் அவராலே ஜட்ஜ் பண்ண முடியல. இதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் அவர் ஒதுங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஸ்ரீதரும் அதான் முடிவுக்கு வந்திருக்கார். ஏன்னா எம்ஜிஆர் வந்து ஒரு பாசிட்டிவ் ரோலு, மக்கள் விரும்புகிற ஒரு நாயகனாக பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து புரட்சியாளனா ஒளிஞ்சி மறைஞ்சி வாழ்கிறது இதுமாரி வேறு ஜேனரில் இருக்குது. ஸோ எம்ஜிஆர் பாணிக்கு ஏற்புடையாத கதை, அதனால தான் அது ட்ராப் பண்ணப்பட்டதுன்னு நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்டு படித்த வரைக்கும், நான் படித்து தான் சொல்கிறேன், நான் அந்த காலகட்டத்துக்கு சேர்ந்த இயக்குனர் கிடையாது. அதனால் இது என்னுடைய பார்வையில் நடந்த நிகழ்ந்த சம்பவங்களாக சொல்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி சிவந்தமன் பெரிய அளவில் ஹிட் ஆயிடுச்சு. எம்ஜிஆர் அவர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட் பண்ணாரா அந்த காலகட்டம்? ஆமாம், எம்ஜிஆர் பார்த்துட்டு சிறப்பாக போய் சிவாஜி சார் வீட்டிலே போய் பாராட்டினாராம். நான் வந்து பண்ணால் கூட இந்த இவ்வளோ சிறப்பாக இருந்திருக்காது, நீங்கள் சிறப்பாக இருந்தது, என்னுடைய பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சாருக்கு சொன்னார வந்து ஸ்ரீதருக்கு சொல்லலை. அவர் மேலே சின்ன கோபம் இருந்தது. ஏன்னா அது ரொம்ப காலம் 25 ஆண்டு காலம் அந்த கோபம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து அவங்களே சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்க, சேர்ந்து ஜெயிச்சிட்டாங்க. அது என்ன படம் சார்? உரிமை குரல் சூப்பர் ஹிட். அது கிட்டத்தட்ட 25-30 ஆண்டுகள் பிடிச்சது அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணுறதுக்கு. வந்து வெற்றி படம், சாங்ஸும் ஹிட்டு. ஸ்ரீதர் எம்ஜிஆர் காம்பினேஷன் அடிச்சிக்க முடியாத காம்பினேஷனாக இருந்தது உரிமை குரல். சிறப்பான பாடல்கள் வேறு. சிவாஜி அவர்களுடைய சிவந்தமன் படத்தை பற்றி பேசிட்டோம். கண்டிப்பாக எம்ஜிஆர் அவர்களுடைய உலகம் சுற்றும் வாலிபன் அந்த படத்தை பற்றி கண்டிப்பாக பேசலாம் நினைக்கிறேன். அதில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன சொல்லுங்கள் சார்? சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்போ 70 வந்து 1970 வந்து பண்ணுறதா ஜப்பானில் வந்து டோக்கியோவில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நண்பரோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு படம் ஃபாரினில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிட்டார். அது இரட்டை வேஷங்களில் பண்ணணும் அப்படின்னு. அதற்கு சரியான கதையே பண்ணலை. சொர்ணம் சார் அவர் தான் வசனகர்த்தா, திரைக்கதை ஆசிரியர் முரசொலி சொர்ணம். அவரை கூப்பிட்டு பேசியிருக்காரு. பேசிட்டு 18ஆம் தேதி ஷூட்டிங் கிளம்புறோம் அப்படின்னு இருக்காரு. என்னென்ன லைனே எடுக்கலை, அதெல்லாம் போய் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு இருக்காரு. உடனே இம்மீடியட்டாக என்ன பண்ணாங்க, 30 பேர் ஃப்ளைட் டிக்கெட்டு. இந்த ஃப்ளைட் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணேன்னா இதயம் பேசுகிறது மணியன் என்ன பண்ணார், அவர் ஃபாரின் போயிட்டு வர்றவர், வெளிநாட்டு பத்திரிக்கையாளர். அவர் வந்து பாஸ்போர்ட்டு, என்னென்ன ஊரில் பாஸ்போர்ட்டு என்னங்கிறதையும் முடிச்சாச்சு. கதையே முடிவாகாமல் ஃபாரின் போயிட்டாங்க. ஃபாரின் போகிறதுல 30 பேருக்கு பாஸ்போர்ட்டு அவர் சொந்த செலவில் எம்ஜிஆர் எடுத்தார். அதில் யாருன்னா 3 கதாநாயகிகள். மஞ்சுளா முதல்ல ஃபிக்ஸ் பண்ணது. இந்த படம் உலகம் சுற்றும் வாலிபன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஒரு கதையை உலகம் சுற்றும் தமிழன்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணார். தான் பிறந்த மண்ணான ஸ்ரீலங்காவில் போய் தன் பிறந்த ஊருக்கு அருகிலே உள்ள நகரத்தில் எடுத்தார். எடுத்த பிறகு அவர் என்னது முதல் நாள் ஷூட்டிங்க்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டார். ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துருச்சு. அவர் வந்து ஒரு விடுதியில் தங்கியிருக்காரு. அந்த விடுதியை சுற்றி சிலோன் வாழ்கின்ற மக்கள் கூட்டம். டெய்லி பார்த்தீங்கன்னா 5000 பேர் 10,000 பேர் இந்த மாளிகைக்கு முன்னாடி நிற்கிறாங்க, அவருடைய தங்கியிருக்கிற விடுதிகளுக்கு மேலே. ஷூட்டிங்கே போக முடியல. அப்போ யாருன்னா சினிமாவோ பண்டாயிரம் நாயக்கா. அவங்க அங்கேருந்து நேராக எம்ஜிஆர் அவர்கிட்ட வந்து, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களே என்னை மன்னிச்சிருங்க, இந்த மக்கள் கூட்டத்தை எங்களுடைய கட்டுப்படுத்துகிற அளவுக்கு என்னுடைய கவர்மெண்ட்டில் எங்களுக்கு வசதி கிடையாது, அந்தளவுக்கு போலீஸ் ஃபோர்ஸ் கிடையாது, அதனால் எந்த காரணம் கொண்டும் நீங்கள் இந்த படப்பிடிப்பை இங்கே நடத்த முடியாது, என்னை மன்னிச்சுக்கிங்க, அதனால் படப்பிடிப்பை வேறு இடத்துல வச்சுங்கன்னு சொன்னாங்க. அதோடு வந்து கரெக்டாக 6 மாதம் கழித்து இது கிளம்புறாரு. இதில் மஞ்சுளா கதாநாயகின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொரு அதே கதை தானே அது. அந்த கதை என்ன கதைன்னு எதுவும் தெரியல. உலகம் சுற்றும் தமிழருக்கும் கதை பண்ணிட்டு போல, இதுக்கும் அவர் கதை பண்ணல. அவர் மைண்டில் இருக்குது கதை. எப்படி நாடோடி மன்னன் அவர் மைண்டில் இருந்ததோ அதுமாரி இந்த கதையும் அவர் மைண்டில் இருந்தது. ஏன்னா முடிவில் அவர் ஜெயிச்சிருவாருன்னு அவருக்கே கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஆனால் ஒரு கதாசிரியர் வச்சுருக்காரு, சொர்ணம் வச்சுருக்காரு. அவர்கிட்ட அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணி நான் இதை எடுக்கிறேன்னா நீங்கள் கூட இருங்கன்னு சொல்லி அவரையும் கூட்டிகிட்டு தான் போயிருக்காங்க. ஸோ 30 பேர் விமானத்தில் 747 போயிங்கில் கிளம்புறாங்க. அவங்களுக்கு உண்டான பாஸ்போர்ட் எல்லாமே எடுத்தாச்சு. எந்த கண்ட்ரி போகிறாங்க? ஃபஸ்ட்டு போனது வந்து ஜப்பான் தான்.
ஜப்பானில் தான் எக்ஸ்போ 70 அங்கே நடந்துகிட்ருக்கு. ஜப்பான் டோக்கியோவில் தான் போய் தங்கினது. புறப்புற அன்னைக்கு ஒரு கதாநாயகியை வந்து மிகப்பெரிய கதாநாயகியை கன்ஃபார்ம் பண்ணி அவங்க ஏர்போர்ட்டுக்கு வரல, எடுத்த டிக்கெட்டையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அவங்க இந்த படப்பிடிப்புக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவங்க 3 பேர் இல்லாமல் இன்னொரு கதாநாயகி. இவங்க 3 பேர் இல்லாமல் இல்லை, இந்த கடைசியில் இருக்கிற சந்திரலேகா இல்லாமல் வேற ஒரு ஹீரோயின், அதை யாரும் நீங்கள் யூகம் பண்ணிக்கிங்க, நான் சொல்ல மாட்டேன். ஓகே ஓகே. அவங்க வரல. அதுக்கப்புறம் தான் சந்திரலேகாவை கன்ஃபார்ம் பண்ணது. இதில் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு லதாவும் முதல் படம் தான். சங்கரா வித்யாலயில் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க பரதநாட்டியம் கற்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவங்களும் இந்த படத்தில் முதல் படம் தான். அவங்க சாதாரணம் இல்லை, அவங்க பேர் நளினி, ராமநாதபுரம் சமஸ்தானம் சேதுபதி ஐயாவோட வாரிசு. அவங்க லதா. லதா அவங்க பேர் ஒரிஜினல் பேர் நளினி. சங்கர வித்யாலய நாட்டியத்தில் படிச்சுட்டு இருந்தவங்கள கதாநாயகா புக் பண்ணார் உலகம் சுற்றும் வாலிபனுக்கு. ஆல்ரெடி மஞ்சுளா அவங்க இருக்காங்க. சந்திரலேகா மிகப்பெரிய ஒரு டான்ஸராக இருந்தாங்க. ஆந்திராவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு நாட்டிய பள்ளியில் மிகப்பெரிய ஒரு டான்ஸரு. 1-2 தமிழ் படங்களே வந்திருக்காங்க. அவங்களையும் புக் பண்ணிட்டார். 3 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. எக்ஸ்போ 70 படப்பிடிப்பு நடக்குது. படப்பிடிப்பு எக்ஸ்போவில் வந்து என்னென்ன தளங்கள் இருக்கோ அந்த தளங்கள் பூரா கம்ப்ளீட்டாக அவங்க ஆக்குபை பண்ணி பண்ணுற மாதிரி. பட் இவங்க படப்பிடிப்பு தடைவிடாமல் இருக்கிறதுக்கு அங்கே 2500 பேரை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வந்து ஜப்பான்காரவங்கள இவர் என்கேஜ் பண்ணியிருக்காரு. ஓகே. நான் 2 மாதிரி வேஷம் போடணும். இவரே கேமராவை போய் பார்க்கணும், டாப் ஆங்கிளில் போய் இவர் கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அண்ணன் கேரக்டர் பண்ணணும். அண்ணன் கேரக்டர் மேலே இருக்கும்போது தம்பி கேரக்டர் கீழே இருக்கும்போது அங்கேருந்து திரும்பி வந்து இந்த கேரக்டர் பண்ணணும். இது ஏன்னா பிரிட்ஜில் போகிற மாதிரி ஏதோ அண்ணன் வந்துட்டு இருக்காருன்னு சொல்லி மேலேன்னு சொல்லுவார். அப்போ இந்த அண்ணன் கீழே வர்றதை காமிக்கணும். ஒரே லொக்கேஷனில் மறுநாள் போக முடியாது, அந்த லொக்கேஷனில் எடுத்தாகணும். இது ரெண்டாவது என்ன உணவு என்னென்னா அங்கே இருக்கிற ஜப்பானிய உணவு வந்து இவங்களுக்கு ஒத்துக்கலை. அதனால் என்ன பண்ணார், அவரே சமைச்சார். எம்ஜிஆர் அவர்களே சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார். எல்லோரும் ஒரு மாதிரி எல்லாம் க்யூவில் இல்லைட்டு தட்டு வாங்கி எல்லோரும் சாப்பிட்டாங்க. அப்படி ஒரு சிறப்பான ஒரு இது. ஸோ எல்லா தளங்களையும் கம்ப்ளீட்டாக படப்பிடி எடுத்துகிட்டு இண்டோர் மட்டும் வெளியில் வந்து செட்டு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீடியோவில் அந்த காலத்தில் வீடியோ கிடையாது, மறுபடியும் கேமரா தான். இந்த கேமராவில் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வெற்றிகரமாக எக்ஸ்போ 70 முடித்தாங்க. அதில் நிறைய விஷயங்கள் என்னென்னா நாகேஷ் அடிக்கடி காணா போயிடுவார். நாகேஷை தேடி பிடிச்சி யூனிட் திரும்பி போகிறது கஷ்டம். நாகேஷ் வந்து என்னென்னா கொஞ்சம் பார் இருக்கிற இடத்துக்கு போயிடுவார். ஜப்பானில் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கேன்னு அதை கண்டுபிடிச்சிட்டாரு அவர். அது ஒரு பெரிய செய்தியாக சொல்லுவாங்க. கொண்டு போய் கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப பெரிய இதாக இருக்கும். நாகேஷ் சாரை கூட்டிகிட்டு வர்றது, நாகேஷ் சாரை காம்பினேஷனில் காணும்போது அதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுருப்பாங்களாம். ஒரு அதை கூட்டிகிட்டு வந்து இது பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தாய்லாந்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாடல் காட்சி, பச்சை கிளி முத்துச்சரம், அந்த சாங் தான் நினைக்கிறேன். அந்த சாங்ஸ் எடுக்கிறதுக்கு அது வந்து தாய்லாந்து பொண்ணு வேணும். அப்போ டிவி நடிகையான மேத்தாருங்கிறதான ஒரு பொண்ணு, அந்த நடிகை நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே இவர் போகிறார், போய் கன்ஃபார்ம் பண்ண போகிறாரு. போனோடனே எப்படின்னா ஒரு சாதாரணமாக ஒரு தமிழெல்லாம் போகிறார். போனோடனே அந்த அம்மா கேட்டுச்சான், நல்ல சாங்குமா, உனக்கு பெரிய பேர் வரும், நான் பியூட்டிஃபுல்லாக அருமையாக அந்த சாங்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் சீன்ஸ் எல்லாம் உனக்கு இருக்குது, நான் தான் டைரக்டர் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ யாருன்னு கேட்டாரான். அதுவும் நான் தான்னாரான். என்னங்க நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி இருக்கீங்க, அப்பா மாதிரி இருக்கீங்க, நீங்கள் எப்படிங்க எனக்கு கதாநாயகியா வர முடியும்னு கேட்டாங்களாம். இல்லைம்மா நான் அப்போ இல்லை சாரி அப்படின்ட்டாங்களா அவங்க. உடனே இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு, நீங்கள் எப்படி போவேன்னா அதுக்கு வேறு மெத்தட் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படப்பிடிப்பில் இருக்கிறவங்க, ஏன்னா அது ரெண்டு கேமராமேன் ஹரி ராமூர்த்தி. அப்போ அந்த காலத்தில் ஏரி ஃப்ளக்ஸும் மிக்சல் ரெண்டும் வச்சு பண்ணது. ரெண்டுமே 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பண்ண கேமரா, ஏரி ஃப்ளக்ஸும் ஏரி மிக்சலும் அதை வச்சு பண்ணது. அதில் ஹரி சார் சொன்னோன்னே உடனே இம்மீடியட்டாக படப்பிடிப்பு தளத்துக்கு மேட்டாருங்கிற வர சொல்லிட்டாங்க தாய்லாந்து கதாநாயகி. அவர் அங்கே உள்ளார வந்தார். வந்த பிறகு அந்த அம்மா வந்துட்டு ஹீரோ எங்கேன்னு கேட்டாங்க. ஹீரோ கொண்டோடனே எம்ஜிஆர் வந்து கம்ப்ளீட்டாக சும்மா சூப்பராக கம்ப்ளீட்டாக கோட் செட் போட்டு டை கட்டிட்டு வந்து நின்று கூலிங் கிளாஸோட வந்தோடனே வாவுனாராம் அப்படின்னாங்களாம். நீ எங்கே பார்த்தீங்களா, அவர் தான் இவர் ஹீரோ கம் டைரக்டர். வந்தோடனே அவர் வந்து ஒன்றுமே அப்படியே சாரின்னு சொல்லி அவங்கள கட்டி பிடிச்சிட்டு இது பண்ணாருன்னு சொன்னாங்க. ஸோ அது மிகப்பெரிய வெற்றி அது, அந்த சாங்ஸ் எடுத்தது. அதுக்கப்புறம் தாய்லாந்தில் தங்கத்தோணியிலே
அப்படின்னு ஒரு சாங்கு. தங்கத்தோணியிலே அந்த பீச் இது பண்ணது. அதுக்கப்புறம் அதில் வந்து சந்திரகலாவோட போகிறது, மஞ்சளோட போகிறது, அந்த சாங்ஸ் பேக் வாட்டர்லலாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப பெரிய லெவலில் தங்கத்தோணியில் சாங் எடுத்தாங்க. அப்புறம் வந்து இன்னொரு சாங் வந்து சிங்கப்பூரில் வந்து கம்ப்ளீட்டாக ட்ராகன் தோட்டம், அதில் சிரித்து வாழ வேண்டும் அது சிரிக்க வாழ்ந்திராதே, அது வந்து ட்ராகன் தோட்டத்தில் கம்ப்ளீட்டாக சிங்கப்பூரில் அந்த சாங்ஸ் அதை எடுத்தார். அதுக்கப்புறம் இன்னொரு சாங் வந்து அவள் ஒரு நவரச நாடகம் சாங்கு, இது அந்த சாங் இருக்குல்ல, அது இருக்குது. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் பீச்சில் சில சாங் எடுத்தார். கம்ப்ளீட்டாக எல்லாமே ஃபாரினில் தான், எல்லாம் ஃபாரின் எடுத்தார். எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு பார்த்தா எல்லாமே ஷூட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லாமே எனக்கு இது கண்ணதாசன் சாங் ஏற்கனவே ஒரு எழுதி வச்சிருந்தது, அதை வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணார். அப்புறம் வந்து வெற்றி நாளை சரித்திரம் சொல்லும், அது சாங் இங்கே வந்து டைட்டிலுக்காக ரெக்கார்ட் பண்ணது. அப்புறம் ஃபுல்லாக போட்டு பார்த்தா கம்ப்ளீட்டாக நீலகண்டன் அவருக்கு 19 படம் டைரக்ட் பண்ணவர். போட்டால் அவருக்கு தலையும் புரியல காலும் புரியல, ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டு வந்தாச்சு. எம்ஜிஆர் எல்லா இடத்துலையும் இருக்கார், 3 கதாநாயகிகளும் இருக்காங்க, ஃபுல்லாக ஷூட் பண்ணியாச்சு. போட்டு பார்த்தா ஒன்றும் தலையும் புரியல காலும் புரியல. அதுக்கப்புறம் திரும்பி முரசொலி சொர்ணம் சாரோட தலைமையில் ஒரு 10 திரைக்கதை ஆசிரியர்களை உட்கார வச்சு அந்த கதையெல்லாம் மறுபடி ஒட்டுமொத்தமாக சேர்த்து அதுக்குண்டான வடிவமைச்சு, அதுக்கப்புறம் டோட்டலாக கம்ப்ளீட்டாக அதுக்கு சத்யா ஸ்டூடியோவில் செட்டு போட்டு, இப்போது தாய்லாந்து மேட்ச் பண்ணுற மாதிரி உள்ளார செட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்போ 70ல் ஃபோட்டோ எடுத்தது உள்ளார செட்டு. ஜப்பானில் வந்து ஒரு பெரிய ஃபைட்டு நடக்கும், அந்த ஃபைட்டோட கிளைமேக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். அதில் வந்து புத்த விகாரத்தில் நடக்கிற மாதிரி செட்டு, கங்காவை கூட்டு வந்து சத்யா ஸ்டூடியோவில் புத்த விகாரம் வச்சு பெரிய செட்டு போட்டு எம்என் நம்பியாரோட ஃபைட்டு, நம்பியார் ஒரு ஜாப்பனீஸ்காரனை வச்சு அவருக்கு கெட்டப் போட்டு உள்ளார ஃபைட்டு. இப்படி அந்த படத்துக்கு உண்டான கம்ப்ளீட்டாக செட் ஒர்க்குக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். அது அவருடைய தளராத உழைப்பையும் மிக அசராத ஒரு மிகப்பெரிய ஒரு டெடிக்கேஷனான அவருடைய இதையும் தான் காட்ட முடியும். அந்த உலகம் சுற்றும் வாலிபன்கிறது வந்து வெறும் படம் இல்லை, எம்ஜிஆருக்கு ஒரு சரித்திரபூர்வமான படம். தேவி பேரடைஸில் 230 நாள் ஓடிச்சு, 230 டேஸ் ஓடிச்சு தேவி பேரடைஸில். உலகம் சுற்று வாலிபன் நடக்கும்போது கியூ வந்து கம்ப்ளீட்டாக தேவி பேரடைஸில் ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக அந்த அண்ணா சிலை வரைக்கும் கியூ நிற்கும். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர்லாம் கியூ நினைச்சு மிகப்பெரிய, அதுக்கு வந்து அந்த படம் அவருக்கு அரசியலில் மிகப்பெரிய சவாலான படம். அதுக்கு அவருக்கு வந்து அவருடைய வாழ்க்கையில் அரசியலில் மாற்றம் ஏற்படுத்திய படம், அது வேறு கதை. ஸோ இது நிறைய ப்ராப்ளம் ஏற்பட்டது. ரிலீஸில் மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்தது, அவருக்கு பொலிட்டிக்கலாக நிறைய பாதிப்பு வந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ப மாட்டேங்க, 200 நாளுக்கு படத்தோட விளம்பரமே கிடையாது, போஸ்டே ஓட்டல. போஸ்ட் ஓட்டாமல் 200 நாள் ஓடிச்சு. ஆமாம், போஸ்ட் ஓட்டாமல் 200 நாள் ஓடிச்சு. இது வரைக்கும் பெங்களூரில் எந்த படமும் 250 நாள் ஓடினதில்லை, போஸ்ட் ஓட்டாமே பெங்களூரில் 250 நாள், மிக மாபெரும் வெற்றி அது. அதில் ஒன்றும் சாதாரணமாக வந்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணி அவர் வந்து அலட்சியமாக விடலை, ஒவ்வொன்றையும் பார்த்து செதுக்கி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார், மாபெரும் வெற்றி. ரொம்ப நன்றி சார். சிவந்த மண் மற்றும் உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளிநாட்டு அனுபவங்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ.